ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி எடிட்டிங் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சாட் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் வாய்ஸையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அது இல்லாமல் அதில் கொஞ்சம் பேக்ரவுண்டில் சின்ன லைட்டான மியூசிக்கும் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், எப்படி ஓன் வாய்ஸ் கொடுக்குறது இல்லை மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தனித்தனி வீடியோ இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் இந்த ரெண்டு விஷயமே வேணும். பேக்ரவுண்டில் சின்ன மியூசிக் போய்ட்டுருக்கணும், அதுக்கு இடையில இவங்களோட வாய்ஸ் அதில் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு தேவையும் ஒரே வீடியோவில் இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் மெயின் அந்த வீடியோ ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நான் என்னோடய இன்னொரு சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்க வீடியோ. இதில் வாய்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ப்ளே பண்ணுறேன். பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ ஆப்பில் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆடியோ இருக்குது. இந்த ஆடியோ எனக்கு வேணான்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வால்யூம் போயிட்டு 100ல் இருக்குது, 0 பண்ணுறேன். 0 பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அந்த வீடியோவில் வாய்ஸ் கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், வாய்ஸே வராது. இப்போ நான் அந்த வாய்ஸை கட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்துட்டு எனக்கு இதில் மியூசிக்கே ஆட் பண்ணணும், என்னோடய வாய்ஸையும் ஆட் பண்ணணும்னு நம்ம வச்சுக்கலாம். மியூசிக் ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கீழே பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன் ஆடியோ இருக்குது. ஆடியோ போயிட்டு மியூசிக் ப்ளஸ் கொடுங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆடியோ வந்து உங்கள் மொபைலில் இருக்கலாம், இன்சாட் ஆப்பில் கொடுத்த மியூசிக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாங் எடுக்கணும்னு வைங்களேன். லாஸ்ட் சம்மர் அப்படிங்கிற சாங் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இது வந்து லோட் ஆகுது, டவுன்லோட் ஆகணும் எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இந்த சாங் டவுன்லோட் ஆகிடுச்சு, சைடில் ப்ளஸ் பட்டன் வருது. இந்த சாங் வந்து எனக்கு பேக்ரவுண்டில் ஓடணும் அப்படின்னா அந்த ப்ளஸ்ஸை வந்து கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் சம்மர் அப்படிங்கிற ஃபைல் வந்து இங்கே மேலே வந்திருக்கு ப்ளூ கலரில், உங்களுக்கு தெரியுதுல்ல? ஸோ இது வந்து மியூசிக்காக போயிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த சாங் வந்து ஃபுல் சவுண்டாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது, வியூவர்ஸுக்கு கேட்காது. அப்போ என்ன பண்ணணுன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் வால்யூம் இருக்கா, வால்யூமில் வந்துட்டு ஒரு 20%, 30% அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. 100% தான் வைக்க முடியாது. ஸோ இந்த லைட் சவுண்டு வந்துருச்சு, ஓகே. 20 அதிகமாக தான் இருக்குது, 15 வச்சுக்கிறேன்னு வைங்க. ஓகே, இப்போ ஆடியோ வந்து கொடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆடியோ கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆடியோவை நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை மொபைலில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மியூசிக் ப்ளஸ் மறுபடியும் கொடுக்குறேன். இன்சாட்டில் இவங்க கொடுத்துருக்க மியூசிக்கை தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா மை மியூசிக் இருக்கும். இந்த மை மியூசிக் அப்படிங்கிறது உங்கள் மொபைலில் இருக்க சாங்கெல்லாம் வரும். மியூசிக் இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் அதை டச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் பண்ணிக்கலாம். இல்லை எஃபெக்ட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன சவுண்டெல்லாம் இருக்கும், அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளே பண்ணி காட்டுற ஒன்று. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபெக்ட் இருக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணணும், இடையிலன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுறீங்க, சைடில் ப்ளஸ் வரும், ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்துடும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அதை இப்படி மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த சாங்கை எங்கே வேணால் நான் மூவ் பண்ணிக்கலாம், கட்டும் பண்ணிக்கலாம். இந்த சாங்கை கிளிக் பண்ணுறேன், மேலே எடிட் பட்டன் வருது, எடிட் போயிட்டு இந்த சாங்கை நான் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் சவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாங்காக இருக்குது. நான் கடைசியில் இருக்க 30 செகண்ட் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டில் இருக்க 30 செகண்ட் வேணுனாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடிட்டும் பண்ணிக்கலாம். முன்ன பின்னாடி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 18 செகண்டுக்காக அந்த சாங்கை நான் இப்போ கட் பண்ணிட்டேன், 18 செகண்ட். இந்த மாதிரி கூட நீங்கள் எந்த லைன் வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன்று, மியூசிக் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இதில் ஆடியோவும் கொடுக்கணும். ஸோ அந்த சாங் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இதில் வந்து ஆடியோ வந்து கொடுக்கணுமா, ஆடியோ பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் மியூசிக் ப்ளஸ். ஸோ இந்த இது எங்கே இருக்கான்னு உங்களுக்கு நான் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஸோ ஹோம் பேஜில் இருப்பீங்க, கேன்வாஸ் ஆடியோ அப்படிங்கிற செகண்ட் பட்டனில் தான் எல்லாமே இருக்குது. மியூசிக் ஆட் பண்ணுறது சரி, உங்கள் வாய்ஸை கொடுக்குறது சரி, இதில் தான் இருக்குது. ரெக்கார்டு ப்ளஸ் அப்படின்னு 3வது ஆப்ஷன் இருக்கா, மைக்கோட, இதை கொடுக்கணும். ரெக்கார்டு பண்ணுறது உங்கள் வாய்ஸை கொடுக்குறது ரொம்ப சிம்பிள். இந்த ரெட் பட்டன் தான் ப்ளே பட்டன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 செகண்டில் டைமர் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுமோ பேசிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு உங்களுக்காக அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கனால என்னோடய மைக் வந்து இதில் யூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இதில் வந்து ரெக்கார்டு கொடுத்தேன் அப்படின்னா இது வேலை செய்யாது, ஏன்னா மைக்கு நான் ஆல்ரெடி வேறு ஆப்பில் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஆப்பில் வந்து மைக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த எரர் வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரெக்கார்டு ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த ரெட் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா 3 செகண்ட் ஓடும். 3, 2, 1 என்ன பேசணுமோ பேசிக்கிங்க. பேசிவிட்டு சைடில் ரைட் சைடு டாப்பில் ஓகே இருக்குது பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஓகே கொடுத்துருங்க. இது வேணாம் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் இதை சைடில் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் வரும், இல்லை ரெக்கார்ட் ஆப்ஷன் வரும். மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் வந்து கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தப்பாக எதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அதை டெலிட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.
இந்த ஆடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இந்த லாஸ்ட் சம்மர் சாங் இருக்குது, அதுக்கு மேல் லைனில் இன்னொரு லைன் வந்துடும் இந்த ஆடியோ. அது கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். அதையும் எடிட் பண்ணி ஒரு வார்த்தை மட்டும் தான் தப்பாக இருக்குன்னா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எடிட்டில் போயிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆடியோவும் மியூசிக்கும் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த ஆப்பில். ரொம்ப சிம்பிள் தான் எடிட்டிங் எல்லாம். ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரெகுலராக நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு பழகிடும். ஃபஸ்ட் டைம் தான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 டைம்ஸில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்குவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எடிட்டிங் பண்ணணும். டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.